வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? கோதுமையில சப்பாத்தி செய்வோம். ஆனா கோதுமையில இன்னைக்கு போண்டா தான் செய்ய போறோம். 1 கப் wheat flour கோதுமை, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் ரைஸ் flour, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். எல்லாருக்கும் காலையில ஒரு 11 மணி ஆகும்போது ஒரு டீ சாப்பிடலாம் தோணும். டீ மட்டும் போதுமா, அது கூடவே ஒரு போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ரெசிபி. வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாயில எண்ணெயை சேர்த்தியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை சுட்டுக்கலாம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா குக் ஆயிடுங்க. ஸோ நம்ம டக்குன்னு அதை டர்ன் பண்ணி குக் பண்ணிடலாம். பார்த்தீங்கல்ல எவ்வளோ சீக்கிரமா அது குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் போட்டது என்னவோ இத்தினூண்டு மாவு தான், ஆனா எவ்வளோ போண்டா கிடைச்சது தெரியுங்களா? நீங்களே பாருங்களேன். இத்தனை போண்டா ரெடி. பார்த்தீங்களா? உள்ள பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆவி பறக்க பறக்க நான் சாப்பிட போறேன். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. கோதுமை போண்டா ரெடியோ ரெடி.